ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். திமுக வேற அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு 2 லட்சம் கூட கொடுக்கலாம், அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை போட்ட அக்கௌண்ட் எல்லாமே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாடு அரசுனா அதிகாரி திமுக தான். அதே அக்கௌண்ட்லயே திமுக பணத்தை கூட இவங்க போட்டு விடுவாங்க. அதை இல்லாம தமிழகம் முழுக்க 108 ஆம்புலன்ஸ்கள்ல பணம் போய் சேர்ந்துருச்சு. தமிழக காவல்துறையோட பாதுகாப்பையே திமுக ஓட்டுக்கான பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கங்க சேர்த்து வச்சாச்சு. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான சினிமா தியேட்டர்கள், ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான கல்யாண மண்டபங்கள், பெரிய பெரிய குடோன்கள் எல்லாத்துலயுமே பணம் பல இடங்கள்ல பதுக்கப்பட்டிருக்கு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் விவிஐபி தொகுதிகள் எல்லாம் 5000 வரைக்கும் கூட இது ஏலம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட முக்கியமா 3 விதமான விளக்குகள், அதாவது நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க இல்ல, காமாட்சி விளக்கு, அந்த விளக்கு அப்படிங்கிறது தயாரிக்கும் பணிகள் வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை நடக்குது. எப்படின்னா, இந்துக்களுக்கு காமாட்சி விளக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இந்த கிறிஸ்து சிலுவை படம் போட்ட மாதிரி ஒரு விளக்கு, அது மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறை நிலா போட்ட மாதிரி, இது மாதிரி மத ரீதியா பிரிச்சு எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. இது எல்லாத்துக்குமான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வீடு வேட்டி, சேலை, புடவை எல்லாமே திமுக தரப்புல கொடுக்கப்படும். அதே மாதிரி சில இடங்களில், அதாவது கடுமையான போட்டி இருக்கிற இடங்கள்ல, சேட்டு கடைகள்ல, அடகு கடைகள்ல அடகு வச்ச நகையை மீட்டு கொண்டாந்து கொடுக்கிற வேலை வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்படி பல அம்ச திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தோல்வி பயத்துல ஆம்புலன்ஸ்லயே பணத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறத பாத்துங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கேப்மாரித்தனம், பிள்ளகாத்தனம், பித்தலாட்டம், குரலி வித்த, குரங்கு பல்ட்டி, இதுலலாம் இவ்வளவு மூளையை நீங்க செலவு பண்றீங்களே, நல்லாட்சி கொடுக்கறதுல இந்த மூளையை செலவு பண்ணியிருந்தா மக்களே உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்கி இருப்பாங்க. நீங்க இப்ப அண்டாவையும் குண்டாவையும் தூக்கிட்டு அலையணும், ஆம்புலன்ஸ பணத்துல ஏத்திக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற தேவையே உங்களுக்கு இருக்காத. நல்லாட்சி கொடுக்கறதுல உங்களுக்கு என்னையா கெடுதல் வந்துருது? திருடுறதுங்கிறது ஆயிப்போச்சு. ஏதோ கொஞ்சம் திருடிதான் தொலைவீங்க, கொஞ்சம் திருடிக்கிட்டு ஏதோ மீதி மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம சட்ட ஒழுங்கு நல்லபடியா பாத்துக்கிட்டு கஞ்சா போத பொருள் இந்த மாதிரி கருமாந்தரத்தெல்லாம் உள்ள விடாம இருந்துகிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? திருடுறதுனா மட்டும் PhD முடிச்சவங்க மாதிரி எல்லா வேலையும் பாக்குறீங்க. இப்படிப்பட்ட கேள்வி இருக்குல்ல. எது செஞ்சாலும் சரி, எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, எவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இந்த தேர்தலோட திமுகவை சமாதி கட்ட வேண்டிய மனநிலை தமிழக மக்களுக்கு வந்துருச்சு.